ஸோ 2 இயர்ஸ் பேக் என்னோடய ஸ்கேல்ப் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி என்னோடய ஸ்கேல்ப்பை நான் மாற்றிருக்கேன். ஸோ இதை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸு என்னோடய வேஸ் எல்லாத்தையும் நான் இதுலேருந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. லைக் ஜெனட்டிக்கு, அப்புறம் டேண்ட்ரஃப் அண்டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணுங்கள் உங்களோட ஏர் எதனால் கொட்டுதுன்னு. ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி இதை பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேஜராக ஜெனட்டிக்குங்கிற ஒரு ரீசனும் இருந்துச்சு. அப்புறம் டேண்ட்ரஃபு அண்ட் டயட் பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் ஹை ப்ரோட்டீன் டயட் தான் ஃபாலோ பண்ணேன், ஏன்னா ஜிம்முக்கெல்லாம் போகிறனால. இருந்தாலும் எனக்கு கொட்டுச்சு. ஸோ மேபி இதனால் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி எனக்கு தோணுச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டயக்னைஸ் பண்ணாலே கிட்டத்தட்ட முக்கால்வாசி ப்ராப்ளம் தீர்ந்த மாதிரி தான். டயக்னைஸ் கரெக்டாக பண்ணுங்கள், எதனால ரீசன்னு பாருங்கள். ஸோ அதை வந்து சால்வ் பண்ண பாருங்கள், சிம்பிளாகிடும். இது ஆகிறதுக்கான ரீசன் வந்து ஒரு ரீசன் இருக்குது. டெஸ்டோஸ்டிரோன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மேல் ஹார்மோன், ஓகேவா? இந்த டெஸ்டோஸ்டிரோன் வந்து உடம்புல டிஹெச்டியாக கன்வெர்ட் ஆகும். இதுக்கு வந்து 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து இந்த ரொம்ப ஒரு பேசிக்கான ரியாக்ஷன் தான் நான் சொல்கிறேன். இது ஆக்சுவலாக டீப்பாக இருக்கும், இன்னும் நிறையா. நான் பேசிக்காக சொல்கிறேன் புரிகிற மாதிரி. ஸோ இந்த டிஹெச்டி லெவல் வந்து பாடியில் நார்மலை விட அதிகமாக ஜென்ரேட் ஆனால் இந்த ஏர்ஃபால் வந்து காசாகும் ரொம்ப. ஸோ இதுதான் வந்து மேல் பேட்டர்ன் பால்னஸ் ஆகிறதுக்கும் ஒரு மேஜரான ரீசனாக இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருக்குமே இதான் ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய தலையில் வந்து அதிகமான டேண்ட்ரஃப் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து டாக்டர் வந்து எனக்கு ஒரு கீட்டோ ஷாம்பு ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. நான் அதை தொடர்ந்து ஒரு 3 to 4 வீக்ஸ் யூஸ் பண்ணேன். இப்போயும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரெகுலர் இன்டர்வலில் வீக்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணேன், எனக்கு டேண்ட்ரஃப் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு. அதுக்கப்புறம் மினாக்சிடால் அண்டு ஃபினஸ்ட்ரேட் சொல்யூஷன் எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ நான் அது வந்து மார்னிங் அண்டு நைட்டு 1 ml அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். இதை நான் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு 1 or 2 months உங்களுக்கு வந்து ஏர்ஃபால் இருக்கும் பயங்கரமாக. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண அவசியம் இல்லை. பிகாஸ் அந்த வீக் ஏர் எல்லாமே வந்து செட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து புதுசாக முடி வந்து வளரும் தலையில். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேணாம். ஒரு 3 to 4 months அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபினஸ்ட்ரேட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த டிஹெச்டியை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு. அதாவது டெஸ்டோஸ்டிரோன்லேருந்து டிஹெச்டியாக கன்வெர்ட் ஆகுதுல, அதோட லெவல் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். அந்த ரியாக்ஷன் அந்தளவுக்கு ஆக விடாமல் இது வந்து பிளாக் பண்ணும். ஸோ நார்மலோட உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான டிஹெச்டி லெவல் தான் ப்ரொடியூஸ் ஆகும், எக்ஸஸாக இருக்கிறத விட. அண்ட் மினாக்சிடால் வந்து அந்த பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஏர் ஃபாலிக்கல்ஸுக்கு. ஸோ இது ரெண்டும் ஒரு காம்பினேஷனாக இருக்கிறனால ஒரு பெட்டரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபினஸ்ட்ரேட் வந்து 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று டேப்லெட் அண்டு இந்த சொல்யூஷனோட சேர்ந்து வரும். பெட்டர் நீங்கள் வந்து சொல்யூஷனோட சேர்ந்து எடுங்க. பிகாஸ் அது வந்து பெட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கும் தலையில். ஸோ சைடு எஃபெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ சம் ரேர் கேஸ் உங்களுக்கு செஸ்ட் பெயின் மைல்டாக வரலாம், இல்லை ஹெட்டேக் வரலாம் அப்ளை பண்ணும்போது. ஸோ அது எல்லாமே ரேர் கேஸ் தான். அண்டு இப்போ நீங்கள் ஃபினஸ்ட்ரேட் டேப்லெட்டாக எடுக்கிறீங்கன்னா அதை நீங்கள் பார்த்து எடுக்கணும். பிகாஸ் அது உங்களோட செக்ஸ் ட்ரைவை கம்மி பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த அமேசான் கார்ட்டில் அரிய வகை ஆயில் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஆனியன் மண்டையில் தேய்ங்க, இல்லைனா இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள், அந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கன்னெலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்கள். ப்ளட் டெஸ்ட்டு இல்லைனா ஹார்மோன் டெஸ்ட்டு, டிஹெச்டி லெவல்லாம் எது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு கரெக்டாக டயக்னைஸ் பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ எதுனாலுமே ஃபஸ்ட்டு கரெக்டாக டயக்னைஸ் பண்ணுங்கள் ப்ராப்ளத்தை. அதை நீங்கள் பண்ணாலே ஆஃப் த ப்ராப்ளம் கிட்டத்தட்ட சால்வ் ஆன மாதிரி தான். பண்ணிவிட்டு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ. ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ண மெத்தட்ஸ், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ வேறு எதுவும் உங்களோட ஒப்பீனியன் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல், பாய்.